Hello everyone, I am Parthiban welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட் 5/6/2025. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 9 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று இரவு 10 மணிக்கே இந்த வீடியோவை நம்ம போஸ்ட் பண்ணிட்டோம். அதாவது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் MBBS BDS ஆன்லைன் அப்ளிகேஷன் வருகின்ற 6ஆம் தேதி ஜூன் 6ஆம் தேதி அதாவது நாளை முதல் துவக்கம் அப்படின்னு வீடியோ போஸ்ட் பண்ணியாச்சு. இப்போது அதனுடைய முழு விபரத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வித் ப்ரூஃபோட. நாளை முதல் MBBS அண்ட் BDS விண்ணப்பம் விநியோகம். தமிழ்நாடு மெடிக்கல் MBBS BDS அப்ளிகேஷன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 6th June 2025. வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த மாதிரியான நியூஸ் அப்டேட் நோட்டிஃபிகேஷன் இதெல்லாம் கொடுக்குறக்கு எனக்கு என்கரேஜிங்காக இருக்கும். SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா கவுன்சிலிங் ப்ராசஸ், MBBS அட்மிஷன் ப்ராசஸ், அதுக்கப்புறம் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற மார்ச் 2026 வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1 or 2 டவுட்ஸ் இருக்குது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ வாங்க இந்த வீடியோனுடைய முழு விபரத்தையும் பார்க்கலாம். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிள் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு முடிவுகள் வருகின்ற 14ஆம் தேதி வெளியாகிறது. இது NTAனுடைய அஃபீஷியல் வெப்சைட்லேயே அவைலபிளாக இருக்குது. முன்கூட்டியே வெளியாவதற்கும் வாய்ப்பு உள்ளது. அதாவது உயர்நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் முன்கூட்டியே வெளியாகலாம் அல்லது ஜூன் 14 அன்று எதிர்பார்க்கப்படுகிறது. சரி, நாட்டிலுள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரி MBBS BDS படிப்புகள், சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி படிப்புகள், கால்நடை மருத்துவ படிப்பின் அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்களுக்கும் ஆல் இண்டியா கோட்டாக்கும் அதே போல் ஸ்டேட் கோட்டாக்கும் கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. இதில் OMR சீட் ரிலீஸ் பண்ணியாச்சு. அதுக்கான சேலஞ்சிங்க்கான டைமும் கொடுத்துருக்காங்க. 5ஆம் தேதி இன்றைக்கி 11 மணி 50 வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நாளை முதல், அதாவது நாளை அப்படிங்கிறது இந்த இடத்துல ஜூன் 6ஆம் தேதி, இதற்கிடையே சென்னை ஓமந்தூரார் அரசு பல்நோக்கு மருத்துவமனை வளாகத்தில் 2025-26 கல்வியாண்டுக்கான தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீடு மற்றும் நிர்வாக ஒதுக்கீடு மருத்துவ இடங்கள் இடப்பங்கீடு குறித்த ஆலோசனை கூட்டம் நேற்று நடந்தது. கூட்டம் முடிந்த பின் அமைச்சர் சுப்பிரமணியம் அவர்கள் அளித்த பேட்டியில், தமிழகத்தில் கடந்த ஆண்டு வரை நீட் தேர்வு முடிவுகள் வெளியான பின் தான் இளநிலை மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் ஆன்லைனில் வெளியிட்டு பெறப்பட்டன. எப்போவுமே இதுக்கு ப்ரீவியஸ் இயரில் ரிசல்ட் வரும், அதுக்கப்புறம் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ஷெட்யூல் வரும், அதுக்கப்புறம் ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இந்த ஆண்டு பல்வேறு காரணங்களால் நீட் தேர்வு முடிவுகள் வெளியாவது தாமதமாகும் போது மாணவர்கள் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் குறைவதால் மாணவர்கள் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். ஸோ லாஸ்ட் மினிட்டில் டைம் கம்மியாக இருக்கும், அரிபரியில் டாக்குமெண்ட்டெல்லாம் ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி மிகுந்த சிரமம் இருக்குது. இதனை கருத்தில் கொண்டு இந்த ஆண்டு முதல் நீட் தேர்வு முடிவுகள் வெளியாவதற்கு முன்னதாகவே நாளை முதல் இளநிலை மருத்துவ மற்றும் பல் மருத்துவ படிப்புகளுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. நாளை, அதாவது 6th June 2025 நாளை முதல் ஆன்லைன் விண்ணப்பங்கள் ரிலீஸ் பண்ணுறாங்க. சரிபார்ப்பு. மாணவர்கள் நீட் தேர்வு மதிப்பெண்களை பதிவேற்றம் செய்ய முடியாதோ என சந்தேகம் கொள்ள தேவையில்லை. இது ஒரு நியூஸு. அடுத்தது பார்த்தீங்கன்னா MBBS BDS அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் டு பி அவைலபிள் ஃப்ரம் June 6th. இது இந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்குது. இதுவும் நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் கொடுத்த அந்த செய்தியினுடைய அடிப்படையில் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரில் வந்தது. MBBS BDS அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் டு பி அவைலபிள் ஃப்ரம் June 6th. MBBS BDS விண்ணப்ப பதிவு நாளை முதல் துவக்கம். விஷயம் அதே தான். செய்தியாளர்களிடம்
கூறிய அமைச்சர் மாண்புமிகு மா சுப்பிரமணியம் அவர்கள் பல்வேறு காரணங்களால் நீட் தேர்வு முடிவுகள் வெளியாவது தாமதம் ஏற்படும் போது மாணவர்கள் விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கு கால அவகாசம் மிகவும் குறைவதால் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். அதன்படி வருகின்ற வெள்ளிக்கிழமை ஜூன் 6ஆம் தேதி முதல் இளநிலை மருத்துவம் மற்றும் பல் மருத்துவ படிப்புகளுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பிக்கும் மாணவர்கள் நீட் தேர்வு மதிப்பெண்கள் தேசிய தேர்வு முகமை அளிக்கும் தரவுகளின் அடிப்படையில் சரிபார்க்கப்படும். அப்போது என்டிஏ ரிலீஸ் பண்ணுற அந்த ஸ்கோர் கார்டினுடைய அடிப்படையில் அதை அவங்க கிராஸ் செக் பண்ணிக்குவாங்க. அதனால் அந்த டாக்குமெண்ட்டை பற்றி இப்போ எதுவும் ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. இன்னும் ரிசல்ட் வரல, என்னோடய ஸ்கோர் தெரியாது அப்படிங்கிற கன்ஃபியூஷன் தேவையில்லை. எனவே விண்ணப்பங்களில் மாணவர்கள் பதிவேற்றம் செய்யும் நீட் வரிசை எண் மற்றும் நீட் நுழைவுச்சீட்டு அடிப்படையில் தேசிய தேர்வு முகமை அளிக்கும் மதிப்பெண்கள் பெறப்பட்டு அப்போது ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அந்த டேட்டாவையும் கலெக்ட் பண்ணிவிட்டு அதன் பிறகு தான் என்ன பண்ணுவாங்க, ஃபைனல் ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது வெளியிடப்படும். ஓகேங்களா? இப்போதைக்கு ரெஜிஸ்ட்ரேஷனும் ஸ்டூடெண்ட்ஸினுடைய இண்டிவிஜுவல் டாக்குமெண்ட்டு 10th மார்க் ஷீட்டு, 11th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு இதெல்லாம் அப்லோட் பண்ணிக்கிற மாதிரியும், ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் என்டிஏ கொடுக்குற டேட்டாவையும் அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு 2வது டைமு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. இதெல்லாம் எடுத்து சரிபார்த்துட்டு அதன் பிறகு தான் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய தரவரிசை பட்டியல், அதாவது ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது வெளியிடப்படும். நீட் தேர்வு முடிவுகள் வெளியான பின்னர் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க விரும்பும் மாணவர்கள் விண்ணப்ப கால அவகாசம் நீட்டிக்கப்படும். அப்போது இந்த முன்கூட்டியே இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் துவங்குவதற்கான காரணம் கால அவகாசம் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும், அறிபறி இல்லாமல் செய்யணும் அப்படிங்கிறக்காக. அந்த கால அவகாசம் அப்படிங்கிறது 5 நாட்கள் இருக்கும். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல மீன் பண்ணிக்கலாம். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டு இது. நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2024-25ஆம் ஆண்டுக்கான எல்லா நோட்டிஃபிகேஷனும் இங்கே இருந்துச்சு. ஓகேங்களா? நேற்று நைட்டிலிருந்து இங்கிருந்த அனைத்து தரவுகளும், அதாவது 2024-25ஆம் ஆண்டுக்கான எல்லா நோட்டிஃபிகேஷனையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க, டெலீட் பண்ணிட்டாங்க. இப்போது 2025-26 கல்வியாண்டுக்கான நோட்டிஃபிகேஷனை இங்கே அப்லோட் பண்ணுறதுக்காக பழைய டேட்டா எல்லாத்தையுமே, பழைய நோட்டிஃபிகேஷன்ஸ் இதெல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ அடுத்த கட்ட பணிக்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் தயாராக இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை காமிச்சிருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது எல்லாம் தான் இன்றைக்கி வந்த முழு விளக்கத்துடனான செய்தி. எல்லா நியூஸ் பேப்பர்லேயுமே வந்துருச்சு. ஸோ நாளைக்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் MBBS BDS மற்றும் மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன், ஆன்லைன் போர்ட்டல், ரெஜிஸ்ட்ரேஷன் இது எல்லாமே நாளை துவங்க உள்ளது. மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தயாராக இருங்கள் அப்படிங்கிறதுக்கான இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் அவங்க பேரண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. மேற்கொண்டு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1 or 2 டவுட்ஸ் இருக்குது, ஆர் கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.